Everything you need to know. ஹலோ நண்பா, 23 வயசாகிற ஒரு யங் லேடி வந்து காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சைக்கோ தெரபிஸ்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே அவங்க மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க சம்பாதிச்ச பணத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடையும் வாங்கிட்டாங்க. இந்த உலகத்துல இருக்க நிறைய பேரோட ட்ரீம் லைஃப இந்த புக்கோட ஆத்தர் எமி மாரின் வந்து 23 வயசுலயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. நம்ம லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு எமியோட சிஸ்டர் கிட்ட இருந்து வந்த ஒரு போன் கால்ல அவங்க அம்மா அன்கான்சியஸ் ஆயிட்டதாவும் அவங்கள இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் வருது. எமியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இந்த நியூஸை கேட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் வந்து அவங்க அம்மாக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்ததுனால இறந்து போயிட்டதா சொன்னாங்க. ஆனா நேத்து நைட்டு கூட பேசும்போது அவங்க அம்மா நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தாங்க. எமி அவங்களோட லைஃப்ல இவ்வளவு க்ளோஸா இருக்க ஒரு பர்சனை இழந்ததுக்கு அப்புறமா அவங்க உடஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஒரு ட்ரெயின் சைக்கோ தெரபிஸ்டா இருந்தாலும் இந்த சோகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா அவங்க இந்த சோகத்துல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்க டைம்ல இவங்களுக்கு 26 வயசு ஆகும்போது அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு. 23 வயசுல சந்தோஷமாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்த எமி மாரின் வந்து 26 வயசுலயே அவங்க லைஃபோட 2 முக்கியமான மனுஷங்களை இழந்துட்டாங்க. இப்படியே சோகத்திலே கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எமி இன்னொரு லைஃப் பார்ட்னரை ஃபைண்ட் பண்றாங்க. அவங்க 23 வயசுல வாங்கின வீடை செல் பண்ணிட்டு ஒரு புது வீட்டுல ஒரு புது ஃபேமிலியோட லைஃபுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே அவங்க ஹஸ்பண்டோட அப்பாக்கு டாக்டர்ஸ் கேன்சர் இருக்கிறதா டயக்னோஸ் பண்றாங்க. திரும்ப அவங்களோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத நினைச்சு எமி ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்களோட மைண்ட்ல திரும்ப திரும்ப ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே 2 தடவை என் லைஃப்ல என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களை இழந்திருக்கேன். இதனால நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்து இப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டு வரேன். நான் திரும்ப அந்த டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ண கூடாதுன்னு எமி டிசைட் பண்ணாங்க. ஸோ இதனால அவங்க ஃபாதர் இன் லாக்கு டாக்டர்ஸ் கேன்சரை டயக்னோஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துக்கு வருத்தப்பட்டுட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த லிஸ்ட்ல மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கவங்க எப்பயுமே ஒரு 13 விஷயத்த அவாய்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. இந்த 13 விஷயத்த டெய்லி எமி படிக்க ஆரம்பிச்சு அவங்கள மென்டலா ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கேன்சர் சீரியஸ் ஆனதுனால அவங்க ஹஸ்பண்டோட அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா இந்த வாட்டி அவங்க லிஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ண 13 விஷயங்களை அவாய்ட் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாவே அந்த வருத்தத்துல இருந்து அவங்களால ரெக்கவர் ஆக முடிஞ்சது. இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு சிம்பிளா ஒரு பிளாக் போஸ்ட் எழுதி எமி பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா அவங்களோட சர்ப்ரைஸ்க்கு அவங்க எழுதின பிளாக் போஸ்ட் வந்து வைரல் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுனால எமி இந்த 13 விஷயத்தை பத்தி டீட்டெயிலா ஒரு புக்காவும் பப்ளிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம வந்து அந்த புக்ல இருந்து தான் மென்டலாவும் எமோஷனலாவும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சில பிரின்சிபல்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, they don't feel sorry for themselves. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை உங்ககிட்டே நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு கொஸ்டினை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா நடக்கும்போது ஒரு விக்டிம் மைண்ட் செட்டோட உங்களுக்கே நீங்க பரிதாபப்பட்டுக்கிறீங்க. ஒரு கசப்பான உண்மை என்னன்னா இந்த மாதிரி பண்றதுனால நீங்களே உங்களை மென்டலா ரொம்ப வீக்கா மாத்திக்கிறீங்க. இந்த மாதிரி செல்ஃப் பிட்டினஸ் நம்மள மென்டலா வீக்கா மாத்தும்னு சயின்டிபிக்கா நிறைய இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளோட மைண்ட்ல இன்டைரக்டா இந்த சிச்சுவேஷனை மாத்துறதுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நமக்கு நடக்கிற விஷயங்களுக்கு அடுத்தவங்களை பிளேம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ செல்ஃப் பிட்டியை அவாய்ட் பண்ணிட்டு பேட் சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட லைஃபுக்கு நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா எப்போ நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கு அடுத்தவங்களை பிளேம் பண்ணாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம மென்டலா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாற ஆரம்பிக்கிறோம். நம்பர் 2, they don't focus on the things they cannot control. ஹீதர்னு ஒரு லேடிக்கு கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த நியூஸ் வரப்ப அவங்க கையில பிறந்து 3 மாசம் ஆன ஒரு சின்ன குழந்தை இருந்தது. கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பின்னு நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகி அவங்க கேன்சரும் கியூர் ஆயிடுச்சு. ஆனா அந்த கேன்சர் அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இதனால அவங்க இல்லாதப்ப அவங்க குழந்தைய யார் பார்த்துப்பாங்கன்னு ஹீதர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு திரும்ப கேன்சர் வருமா வராதான்றது அவங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் அவங்கள வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருந்ததுனால
இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி யோசிக்கும் போது அவங்க ஒரு பிளேட் எடுத்து ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி அதுல அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா வெளியே அவங்க வீட்டோட லான்ல ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணி இந்த பிளேட்டை அந்த ஃபயர்ல தூக்கி போட்டு உடைச்சாங்க. இது ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருந்தாலும் அது அந்த சேட்னஸை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்படி அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை ஒரு பிளேட்ல எழுதி தூக்கி போட்டு உடைச்சு அதை பத்தி இனிமே நான் நினைக்க மாட்டேன்னு விட்டதுனால அவங்களால ஹெல்தியான ஹாப்பியான லைஃபை லிவ் பண்ண முடிஞ்சது. அவங்களோட கேன்சரும் அவங்களுக்கு திரும்ப வரவே இல்லை. இப்பவும் ஹேதர் வந்து இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இயர்லி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை ஒரு பிளேட்ல எழுதி உடைக்க சொல்லி மற்ற கேன்சர் பேஷண்ட்ஸும் பெட்டரா ஃபீல் பண்றதுக்கும் மென்டலா ஸ்ட்ராங்கா மாறறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாஸ் உங்களை எப்பயுமே ரூடா நடத்துறது, எப்பயுமே டென்ஷனாவே இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், வெதர், டிராஃபிக் ஜாம், இந்த மாதிரி உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களை பிளேம் பண்ண ஆரம்பிச்சு மென்டலா ஒரு வீக்கான பர்சனா மாறிடுவீங்க. ஆனா உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணும்போது நீங்க மென்டலா காமா இருந்து உங்களால என்ன பண்ண முடியும்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால உண்மையிலே ஏதாவது ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் மென்டலா ஸ்ட்ராங் ஆகணும்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்க விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி என்ன சேஞ்சஸை கொண்டு வர முடியும்னு பாருங்க. ஏன்னா அதுதான் உங்களை மென்டலா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாத்தும். நம்பர் 3, they do not shy away from change. இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் தான் கான்ஸ்டன்டா இருக்கும். அது என்னன்னா சேஞ்ச். மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா மென்டலா வீக்கா இருக்கவங்க யூஸ்வலா சேஞ்சஸ் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த காரணத்தினால தான் மென்டலா வீக்கா இருக்கவங்க புது ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்றதுக்கும் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகிறதுக்கும் ரொம்ப பயப்படுவாங்க. எல்லா விஷயங்களும் முன்னாடி எப்படி இருந்ததோ எந்த growth-உம் இல்லாம அப்படியே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்களும் மென்டலா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாறறதுக்கு சேஞ்சஸை அவாய்ட் பண்ணாம பாசிட்டிவ் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. அது மென்டலா உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனா மாத்தும். நம்பர் 4, they don't try to please everyone. ஒரு ஆஸ்திரேலியன் நர்ஸ் வந்து அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கண்ணு முன்னாடியே நிறைய பேஷண்ட்ஸ் இறந்து போறத பார்த்திருக்காங்க. அங்க அவங்க ரியலைஸ் பண்ண விஷயம் என்னன்னா மனுஷங்க அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற ரிக்ரெட்ஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரிக்ரெட்ஸ் வந்து லைஃபை அவங்க இஷ்டத்துக்கு வாழாம மத்தவங்க சொல்றதை கேட்டு மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு பயந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃபை ஸ்பெண்ட் பண்ணது தான் டெத் பெட்ல கிடக்கிற நிறைய பேஷண்ட்ஸோட பிக்கெஸ்ட் ரிக்ரெட்னு சொல்றாங்க. நம்ம லைஃப்ல எல்லாருமே அடுத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்லும் போதும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்போம். அந்த விஷயத்த செய்யும் போதும் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மென்டலா வீக்காவும் பேடாவும் தான் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்காம நோ சொல்றதுக்கும் ரெடியா இருங்க. இதெல்லாம் வந்து 13 things mentally strong people don't do. இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்ல இருக்க இன்னும் சில பாயிண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஏற்கனவே அப்லோட் பண்ண இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம்.